உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? நானும் இங்கே நலமா இருக்கேங்க. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பினிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பினிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பினிற் ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உம் திரு பாடுகளால், தேவனே உம் திரு பாடுகளால் என்னை தேற்றிடவோ நீ இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பினிற் ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. அன்பு உறவுகளே, இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு சின்ன கதை பார்ப்போமா? இது கதைன்னு எடுத்துட்டாலும் சரி, ஒரு நிகழ்வுன்னு எடுத்துட்டாலும் சரி. ஏற்கனவே இந்த கதையை நான் நம்ம ரேடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மனசை தொட்ட விஷயம், எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். அதுக்காக இதை திருப்பி நான் சொல்கிறேன், கேட்டு பாருங்க. ஒரு கடை வீதியில், ஒரு சின்ன கிராமத்தில், கிராமம் இல்லை ஒரு டவுனுக்குள்ளே ஒரு கடை வீதியில் ஒரு பையன் ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கான். எதுக்காக ஏறி இறங்குறான்? அவன் கையில் ₹1 காயின். அந்த ₹1 காயினை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கடையிலையும் ஏறி இறங்கி ₹1 எனக்கு கடவுளை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ₹1 கடவுளா? கடைக்காரங்க சிலர் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, போடப்போ உனக்கு வேறு வேலை இல்லைன்னு துரத்துறாங்க. ஆனாலும் இந்த பையன் அவனோட முயற்சியை விடவே இல்லை. ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி, ஐயா எனக்கு இந்த ₹1 கடவுள் கொடுங்க, எனக்கு கடவுள் கண்டிப்பாக வேணும், கடவுளை கொடுங்கன்னு ஒவ்வொரு கடைக்காக ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கான். அப்போது ஒரு கடைக்காரருக்கு கோபம் வந்துடுது, தள்ளி விடுறாரு, போன்னு துரத்தி விடுறாரு. ஒவ்வொரு கடையிலையும் இதே தான் நிலமை. இந்த சின்ன பையன் என்ன வேடிக்கை காமிக்கிறான், நமக்கெல்லாம் வேலை இல்லையா, என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லியும் நினச்சாங்க. போன்னு துரத்தி விடுறாங்க. எல்லாம் துரத்தி விட்ட பின்னாடி இந்த பையன் இருந்தாலும் விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப ஒரு கடையாக ஏறி ஏறி போயிட்டுருக்கான். போய் ஐயா இந்த ₹1 எனக்கு கடவுளை கொடுங்க, எனக்கு கடவுள் கண்டிப்பாக வேணும், தயவு செஞ்சு கடவுளை கொடுங்கன்னு ஒரு கடையில் அந்த ஆள் திட்ட உள்ளே போய் கெஞ்சுறான்.
வேறு கடைகள் பக்கத்தில் இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் போகணும், இந்த கடையில் எப்படியாவது கடவுளை வாங்கிடணும்னு நம்ம கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இந்த கடைக்காரருக்கு செம்ம கடுப்பாயிருதுங்க. என்னடா இவன் ₹1 காயினை வச்சு, இந்த ஒரு 6 வயசு பையன் என்ன விவரம் கூட தெரியல, ₹1 காயினை கையில் வச்சுக்கிட்டு கடவுளை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே, போடான்னு பிடிச்சி தள்ளுறாரு கடையை விட்டு. அவர் இப்படி தள்ளின உடனே அந்த பையன் போய் ரோட்டில் ஒரு கார் வந்துட்டுருக்கு, அந்த காருக்கு முன்னாடி விழ போகிறான். நல்ல வேளை அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த பெரியவர் இவனை பார்த்ததுனால வண்டி அந்த இடத்துலையே நிறுத்திடுறார். நிறுத்திட்டு அதுக்குள்ளே இந்த பையன் கீழே விழுந்து எந்திரிக்கிற வந்து அந்த குழந்தையை தூக்குறாரு. இறங்கி வந்து தூக்கி, என்னப்பா ஏன் இப்படி வந்து விடுற அப்படின்னு கேட்கும்போது, அந்த கடைக்காரர் எனக்கு தள்ளி விட்டுட்டாரு, நான் கேட்டதை கொடுக்காம தள்ளி விட்டுட்டாரு. அப்படி நீ என்ன கேட்ட, கடைக்காரர் தள்ளி விடுற அளவுக்கு நீ என்ன கேட்ட அப்படின்னு கேட்கும்போது, நீங்களாவது இந்த ₹1 வச்சுட்டு எனக்கு கடவுளை கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறான். இந்த பெரியவருக்கு ஆச்சரியம், ₹1 வச்சுட்டு கடவுளை வேணுமா, சரி அந்த கடவுளை வாங்கிட்டு போய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே, என்னை தாளாட்டி சோறூட்டி வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே என்னுடைய அம்மா தான். இன்றைக்கி அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க மருத்துவ செலவுக்கெல்லாம் எனக்கு எந்த உதவியும் இல்லைங்கிறதுனால கடவுள் தான் உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கடவுளை வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாவை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். கேட்ட இந்த பெரியவருக்கு கண்கள் கலங்கிடுச்சு. எனக்கு தெரியும் கடவுள் நான் தரேன் உனக்கு, அதுக்கு முன்னாடி நீ நான் ஒரு லெட்டர் தரேன், அந்த லெட்டரை கொண்டு போய் உங்கள் அம்மா அட்மிட் ஆகியிருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க ஒரு பேரை சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடு, அதுக்கப்புறம் கடவுள் அவர் கொடுப்பார் உனக்கு, உங்கள் அம்மா காப்பாற்றப்படுவாங்கன்னு சொல்கிறார். உடனே இந்த பையன் எப்படியோ கடவுள் நம்ம கைக்கு லெட்டரை கிடச்சிட்டாரு அப்படிங்கிற நினப்பில் அந்த லெட்டரை தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். போய் அவர் பேர் சொன்ன அந்த குறிப்பிட்ட டாக்டரை போய் பார்த்து அந்த லெட்டரை கொடுக்குறான். அந்த லெட்டரை வாங்கி பிரித்து படித்த அந்த டாக்டருக்கு வேர்த்து போகுது. தன்னுடைய நிறுவனர், அந்த ஹாஸ்பிட்டலோட நிறுவனர், அந்த பெரியவர், அவர் கைப்பட எழுதின லெட்டர் அந்த பையன்கிட்ட கொடுத்து விட்ருக்கார். அதை படித்த உடனே அந்த பையனையும் கூட்டிகிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு உயர்தரமான சிகிச்சை கொடுக்க முடியுமோ அந்த சிகிச்சையை கொடுத்து அந்த அம்மாவை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு இந்த பையன், அவங்க அம்மா கொஞ்சம் காப்பாற்றிட்டாங்க, படுக்கையில் படுத்துட்ருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இந்த பையன் ஒரு ஓரமாக தூங்கிட்டுருக்கான். அப்போ இந்த பெரியவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அத்தனை டாக்டர்களையும் கூட்டிகிட்டு அத்தனை பேர் புடைசூழ நடுவில் நடந்து வரார். வந்து இந்த அம்மாவை பார்த்து எப்படி இருக்குங்கிறாரு. இத்தனை டாக்டருக்கு வரும்போது, ஐயோ இவ்வளோ பெரிய இதுலேருந்து என்னை காப்பாற்றிருக்காங்களே, எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ என்னமோ தெரியல, பயமாக இருக்கேன்னு இந்த அம்மா ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து தோளில் இப்படியே கை வச்சு, என்னம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் நல்லா இருக்கேன், ஆனால் எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு தெரியலிங்களே, எங்கிட்ட பணமெல்லாம் இல்லையேங்கும்போது, உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த பணத்தையும் உங்கள் மகன் கொடுத்துட்டாரு, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், மீதி இப்போ அவர் கட்டினது போக மீதி இருக்கிற பணத்தை அவரோட படிப்பு செலவுக்கு, அவர் ஒரு நல்ல மருத்துவராக வர்றதுக்கு அவரோட படிப்பு செலவுக்கு நாங்கள் உபயோகப்படுத்தலான் இருக்கோம், அதனால் நீங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்கார். அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர், அதன் நிறுவனவரே அவர் தான். அவர் அப்படி சொன்னோன்னு இந்த அம்மா கண்களில் கண்ணீர், திரும்பி படுத்து கிடக்கிற மகனை பார்த்து என்னன்னு புரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர் விளக்குறாரு, உங்கள் பையன் ₹1 கையில் வச்சு கடவுளை விலைக்கு வாங்கிட்டு வந்து உங்களை காப்பாற்றணும்னு நினச்சான். அவனோட மன உறுதியும் கடவுள் மேலே அவன் வச்சுருக்க நம்பிக்கையும், கடவுளை வாங்கிட்டு வந்தால் எங்கள் அம்மாவை காப்பாற்றிடலான்னு அவன் வச்ச நம்பிக்கையும் தான் இன்றைக்கி உங்கள் உயிரை காப்பாற்றிருக்குதுமா. அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் பையனும் இனி நல்லா படித்து நல்ல மாதிரி வருவான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இந்த அம்மா அப்படியே அவரை கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாங்க. கடவுள் ₹1 கூட கிடைப்பார் அப்படிங்கிறது இந்த கதையில் நம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தால் கடவுள் ₹1 கூட கிடைப்பார், ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட கிடைப்பார். நம்மளோட நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும்.
மன உறுதி இருக்கணும், பக்தி இருக்கணும். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு கிடைப்பார். அதை தானே இந்த கதை நமக்கு அழகாக சொல்லுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. உறவுகளே, இப்போ ஒரு அழகான ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நிகழ்ச்சிக்கு வரலாம். ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்வாருங்கிறத பற்றி அழகான ஒரு பாடல் கேட்போமா?
ஸ்தோத்திரம் இயேசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை போன்றவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பு உறவுகளே, அழகான பாடல். நம் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு நமக்காக வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குற கடவுள். அதை தான் அந்த கதையில் பார்த்தோம்ல. அதுக்காக தான் இந்த பாடலையுமே நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த குழந்தை எவ்வளோ நம்பிக்கையோட ₹1 கடவுளை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கா? நம்பிக்கையும் மன உறுதியும் விடாமுயற்சியும் நம்மகிட்ட இருந்தா ₹1 கூட கடவுள் கிடைப்பார்னு அந்த கதையில சொல்லியிருக்கு. நம்மகிட்ட ₹1 கூட வேண்டாங்க, அதை கூட கடவுள் கேட்கறதில்ல. நம்பிக்கையும் பக்தியும் அன்பும் விடாமுயற்சியும் இருந்தா கண்டிப்பா கடவுள் நமக்காக நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்பார், நமக்காக கூட வந்து இருப்பார். நம்மெல்லாம் இப்போ கடவுள் மேலே இருந்து இறங்கி வரணும்னு முதல் மாதிரியெல்லாம் அங்கே காட்சி கொடுப்பாரு, இங்கே காட்சி கொடுப்பாங்க, மாதம் வருவாங்க, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ கடவுள் மனித ரூபங்கள்லேயே நிறைய இடங்கள்ல நமக்கு வர, நமக்காக உதவி செய்கிற. இப்போ பாருங்க, கடவுள் அந்த கதையில் நேராக வரல, ₹1 காசு கொடுத்து நேராக வாங்கிட்டு வரல. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த ஒரு சீஃப் டாக்டராக, அந்த பெரியவராக கடவுள் வந்திருக்கார். இப்படிதான் கடவுள் நிறைய நேரங்களில் நமக்கு உதவி செய்யறதுக்காக வராரு. நாம் அவரை கண்டுக்கிறோமா? இவர் கடவுள்னு உணர்றோமா? அதை நம்ம உணர்ந்தா கூட அதை நம்ம வெளிக்காட்டிக்கிறோமா? நிறைய நேரங்களில் நம்ம உணர்றதே இல்லைங்க. கடவுள் நமக்காக உதவிகள் செய்கிறாங்கிற நம்பிக்கையே நமக்கு இல்லாமல் போயிடுது. அதனால தான் வாழ்க்கையில் நமக்கு ஏற்ற இறக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நம்பிக்கையோட கடவுளோட பாதங்களை இறுக்கி பிடிச்சா, அவருடைய கரங்களை இடுக்கி பிடிச்சா, நம்பிக்கையோடு கையேந்தி நம்ம ஜெபிச்சா, முழந்தாள் படியிட்டு ஜெபிச்சா, நமக்கு கடவுள் நம்ம கூடவே இருப்பாருங்க. நம்ம கேட்காமையே நம்ம கூட இருக்கார். ஆனால் நம்ம பழைய பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்குற பிள்ளைக்கு, அழுத பிள்ளைக்கு தாங்க பாலுன்னு சொல்லுவாங்க. நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், நம்ம நம்பிக்கையை கடவுள்கிட்ட வெளிப்படுத்தணும். நம்ம செய்கிறோமா? ஆனால் எல்லாரும் நல்லா இருக்காங்க, என்னை மட்டும் கடவுள் ஏன் இப்படி வச்சிருக்காரு? அதுதான் நம்மளுடைய புலம்பலாகவே இருந்திருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம அப்படிதான் புலம்புறோம். எல்லாரும் நல்லா இருக்காங்கங்க, என்னை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தாங்க இப்படி இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் கஷ்டப்படுறோம்? இப்போ ஒரு கஷ்டம் கடவுள் நமக்கு கொடுக்குறாருன்னா, என்னுடைய ஒரு பாலிசி, எனக்காக ஒரு ஜன்னல் சாத்தப்படுதுன்னா எங்கேயோ ஒரு பெரிய கதவு எனக்காக திறக்க போகுதுன்னு அர்த்தம். நான் அதில் ரொம்ப உறுதியாக இருப்பேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு அப்படித்தான் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு சின்ன நிராகரிப்பு வருதுன்னா அதுக்காக மூளையில் முடங்கி போய் உட்கார மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த இடம் எனக்கானது இல்லை, கடவுள் எனக்கான இந்த இடத்த கொடுக்கல, எனக்கு இதை விட பெரிய இடம் வேறு எங்கேயோ, அவருடைய மைண்டில் நான் வேறு எங்கேயோ இருக்கேன், எனக்கான ஒரு இடத்த, நல்ல இடத்த கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கையில் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் மேலே வந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, கடவுள் எனக்கு கொடுப்பார். கடவுள் எனக்காக ஒரு ஜன்னலை சாத்தும் போது எங்கேயோ ஒரு பெரிய கதவை திறக்க போகிறார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் கடவுள் நம்ம கூட இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கடவுள் வேணும் அப்படின்ற நம்பிக்கை, கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போனதே இல்லைங்க. கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி ஒரு 2 மாசமா ஒரு நிகழ்வு நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒரு அம்மா, நாங்கள் ஒரு நாள் பூசையில் உட்காந்துட்டு இருக்கோம், கதறி கதறி அழறாங்க. பூசைக்கு நடுவில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மடியை இப்படியே பிச்சை மாதிரி கடவுள் முன்னாடி, நம்ம ஆண்டவர் முன்னாடி மடியை இப்படி பிச்சை மாதிரி எடுத்திருக்காங்க.
அவங்கள திரும்பி பார்க்குறோம். பூசைக்கு நடுவில் எல்லாரும் அவங்கள தான் திரும்பி பார்க்குறோம். மடிய பிச்சை மாதிரி கடவுள்கிட்ட நீட்டிட்டு, என் புருஷன் எனக்கு வேணும். அழுதாங்க, கதறாங்க. பூசை கிசையெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நெத்தியில விபூதி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு இந்து சகோதரி. பூசைக்கு நடுவில் அவங்கள போய் சமாதானப்படுத்தி அழ விடாமல் கையில் இறுக்கி பிடிச்சி கொஞ்ச நேரம் ஆற்றுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பூசையில் நம்ம தொடர்ந்து பங்கெடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த அம்மா தினமும் வந்தாங்க. என்னன்னு விசாரித்தோம். அவருடைய கணவருக்கு திடீர்னு பிபி அதிகமாகி மூளையில் ரத்தம் அரைஞ்சு கை காலெல்லாம் இழுத்துக்கிச்சு ஒரு பக்கம். அவரால் மூளையை ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண பொழைப்பாரா இல்லையான்னு தெரியலேங்கிறாங்க. எனக்கு என் புருஷன் வேணும், என் குழந்தைகளுக்கு அப்பா வேணும். கதறாங்கங்க. பூசை முடிஞ்சும், ஏசப்பா உன்னை நம்பி நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக நல்லாயிடுவாருன்னு சொன்னாங்க. அதுக்காக ஓடி வந்திருக்கேன், என் புருஷனை எனக்கு திருப்பி கொடுன்னு கதறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஜெபித்தோம். எங்கள் நம்பிக்கையோட அந்த அம்மா கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். தினமும் வந்தாங்கங்க. நாம கூட ஒரு நாள் தவறி இருப்போம். தினமும் அவங்க வந்தாங்க. தினமும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாங்க. நம்ம ஆலயத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அவங்க உறவாயிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே அவங்களுக்காக உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாங்க. சிஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களாங்கிறாங்க. வேற ஒரு இடத்துல ஹெல்டப் ஆகிட்டோம், போய் பார்க்க முடியல. நீங்கள் போங்கம்மா, நாங்கள் வரோம், வீட்டுக்கு வந்து பார்க்குறோன்னு சொன்னோம். சர்ச்சில் போய் நன்றி கடனா மாதாவுக்கு புடவையெல்லாம் வாங்கி கொடுத்து 1 மாதத்துக்கு இல்லை, அது எத்தனை நாட்களுக்குன்னு தெரியல, மொத்தமாக பணம் கட்டி தினமும் என் கணவர் பேரில் நன்றியாக பூசவிங்க அப்படின்னு சொல்லி அவங்க நன்றியாக கொடுத்துட்டு போனாங்க. முதல்ல நம்ம ஏதோ கதையாக பார்த்தோம். ஆனால் இது கண் முன்னாடி நாங்கள் இந்த 2 மாதமாக அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் எவ்வளோ செலவு, அதெல்லாம் வேற. ஆனால் அவங்க நம்ம ஆண்டவருடைய பாதத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்கங்க, விடவே இல்லை. எனக்கு அவங்கள பார்க்கும்போது சில நேரம் ஒரு ஆதங்கம் இருந்தது. இந்த அளவுக்கு பக்தியோடு நம்ம ஜெபிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க உறுதியாக மன உறுதியோட ஆண்டவரோட பாதங்களை பற்றி ஜெபிச்சாங்க. அவர் பொழைக்க மாட்டார், மூளையில் ஆப்ரேஷன் பண்ணணும், பொழைக்க மாட்டாருன்னு சொன்னவருக்கு மூளையில் ஆப்ரேஷனும் பண்ணலை. லேசான ஒரு சின்ன கீரல் மட்டும் பண்ணி அதை ஏதோ சரி பண்ணினாங்க. மற்றபடி அவர் நல்லா ஆயிட்டார், வீட்டுக்கு நல்ல முறையாக போயிருக்கார். பார்த்தீங்களா, ஆண்டவரை நம்பினவங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிமை. அந்த அம்மா இனி நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே போவாங்களா? அவங்க ஒரு இந்து சகோதரி, ஆனால் நம்ம ஆலயத்துக்கு ஓடி வந்தாங்க. 2 மாதமாக வந்தாங்க. இன்னைக்கு நல்ல மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டும் போது நமக்கு அதுக்கான பலன் இருக்கு. அந்த குழந்தை எப்படி, அந்த மாதிரி தான் அந்த பெரியவர் ரூபத்தில் ஆண்டவர் வந்தார். இங்கே எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கும் அந்த டாக்டர்ஸ் மூலமாகவும் ஆண்டவர் போய் அந்த மனுஷன் குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பினார். ஆண்டவர் புதுமைகளை எப்போவோ செஞ்சாருன்னு பைபிளில் படிக்கிறது இல்லைங்க. இப்போவும் நம்ம கண்ணு முன்னாடி புதுமைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை நம்ம உணர்றோமாங்கிறது தான் தெரியல. நமக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்திருக்கோங்கிறதே தெரியல. உணர்வோம், ஆண்டவரோட பாதத்துக்கு பக்கத்தில் போவோம். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதே நம்பிக்கை தான் குடும்ப உறவுகள் கூடவும் இருக்கணும். நம்பி நம்ம குடும்பங்களோட, பெற்றவங்களோட, நம்ம குழந்தைகளோட நம்பிக்கையோட அவங்க கூட நல்லா நம்ம பழகி அன்பாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் இல்லையா? ஆண்டவரோட பாதத்தை பிடிச்சுக்குவோம். நம்ம குடும்ப உறவுகள் மேலே நம்பிக்கை வைப்போம். ஒற்றுமையாக இருக்க பழகுவோமா? அன்பாக இருக்க பழகுவோமா? சரிங்க, மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே, நன்றி.